சவுனகர் கூறினார். மன்னர் பரீக்ஷித் இவ்வாறு கூறி மந்திரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சர்ப்ப சத்ர யாகத்தை நடத்த உறுதியளித்தார். பிராமணரே, பரத குலத்தில் சிறந்தவரே, அரசர் பரீக்ஷித் புரோகிதரையும் யாகம் செய்பவர்களையும் அழைத்து அர்த்தமுள்ள வார்த்தைகளை கூறினார். எவன் என் தந்தையை கொன்றானோ அந்த துஷ்ட தக்ஷகன், அவனுக்கு நான் பதிலடி கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் சொல்லுங்கள். பாம்புகளை எரிக்கக்கூடிய யாகத்தை நீங்கள் அறிவீர்களா? அந்த யாகத்தின் மூலம் தக்ஷகனையும் அவனுடைய உறவினர்களையும் நெருப்பில் எரிக்க விரும்புகிறேன். என் தந்தையை விஷத்தினால் எரித்தது போல நானும் அந்த பாவியான பாம்பை எரிக்க விரும்புகிறேன். ரத்விஜ யாகம் செய்பவர்கள் கூறினார்கள். அரசனே, உனக்காக தேவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய யாகம் உள்ளது. அது சர்ப்ப சத்ரம் என்று அழைக்கப்படுகிறது. அதை செய்பவன் நீயே, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று புராணங்களில் கூறப்படுகிறது. அந்த யாகம் எங்களிடம் உள்ளது. சவுனகர் கூறினார். ராஜரிஷி ஜனமேஜயன் இவ்வாறு கூறப்பட்டதும் தக்ஷகன் நெருப்பில் விழுந்தான் என்று நினைத்தார். மந்திரங்களை அறிந்த பிராமணர்களிடம், நான் அந்த யாகத்தை செய்வேன். அதற்கு தேவையான பொருட்களை தயார் செய்யுங்கள் என்று கூறினார். பிறகு அந்த யாகம் செய்பவர்கள் யாகம் செய்வதற்கான இடத்தை அளந்தார்கள். அவர்கள் யாகம் செய்வதில் சிறந்த அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த இடம் செல்வத்தாலும் தானியங்களாலும் நிறைந்து பிராமணர்கள் மற்றும் யாகம் செய்பவர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் யாக மண்டபத்தை முறையாக உருவாக்கி சர்ப்ப சத்ர யாகத்தை செய்வதற்காக ராஜாவை தீட்சை பெறச் செய்தார்கள். சர்ப்ப சத்ர யாகம் நடக்கும்போது ஒரு பெரிய இடையூறு ஏற்பட்டது. யாகம் நடக்கும் இடத்தில் ஸ்தபதி என்ற கட்டிடக் கலைஞர், இந்த யாகம் முழுமையடையாது. ஏனெனில் பிராமணனை காரணமாக வைத்து இந்த இடம் அளக்கப்பட்டது என்று கூறினார். இதை கேட்ட ராஜா, தீட்சை பெறுவதற்கு முன்பு அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று கட்டளையிட்டார். பிறகு சர்ப்ப சத்ர யாகம் முறையாக தொடங்கியது. யாகம் செய்பவர்கள் அவரவர் கடமைகளை செய்தார்கள். கருப்பு ஆடைகளை அணிந்து புகை படிந்த கண்களுடன் மந்திரங்களை உச்சரித்து நெருப்பை வளர்த்தார்கள். பாம்புகளின் மனதை நடுங்கச் செய்து எல்லா பாம்புகளையும் நெருப்பில் போட்டார்கள். பாம்புகள் நெருப்பில் விழுந்து துடித்து அலறி ஒருவரையொருவர் அழைத்து கொண்டன. சில பாம்புகள் சுருண்டு, சில பாம்புகள் மூச்சு திணறி, சில பாம்புகள் தங்கள் வால்களாலும் தலைகளாலும் நெருப்பை அடித்தன. வெள்ளை, கருப்பு, நீலம், பெரிய சிறிய பாம்புகள் பயங்கரமான ஒலிகளை எழுப்பி நெருப்பில் விழுந்தன. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாம்புகள் அழிந்தன. சில பாம்புகள் இந்திரனின் யானையைப் போலவும் சில பாம்புகள் பெரிய யானைகளைப் போலவும் இருந்தன. பல பாம்புகள் வெவ்வேறு நிறங்களிலும் கொடிய விஷத்துடனும் இருந்தன. அவை நெருப்பில் விழுந்தன.